லைவ்ல ஆனந்தி சாச்சனா அவங்க 2 பேத்தையும் வந்து சௌந்தர்யா எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது சாச்சனா வந்து காலையில் 2 டம்ளர் அரிசியை எடுத்து கொண்டு போய் ஆண்கள் சைடு வந்து கொட்டினாங்களே, அது வந்து அந்த சைடு இருக்க எந்த ஆண்களுக்கு வந்து தெரியாது. அந்த திருட்டு வேலையை பண்ணது சாச்சனா தான். இப்போ எல்லாம் உட்காந்து பேசியிருக்கும்போது இந்த சாச்சனா என்ன சொல்லுது அப்படின்னா, நான் 2 டம்ளர் அரிசியை கொண்டு போய் அந்த பக்கம் போட்டேன், அது வந்து என்னுடைய தப்பு தான், நான் வந்து மன்னிப்பு கேட்குறேன், அந்த மாதிரி கொடுக்கக்கூடாது, ஆனால் ஆண்கள் வந்து சாப்பாடு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அதனால தான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி அது வந்து சொல்லி எல்லாத்துலேயும் மன்னிப்பு கேட்டிருக்குது. இந்த மாதிரி நான் என் பங்கை கொடுத்துருக்கலாம், ஆனால் உங்கள் பங்கெல்லாம் கொடுத்தது வந்து எனக்கு வந்து ஒரு மாதிரி இருக்குது, அதனால் நான் வந்து உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அது வந்து மன்னிப்பு கேட்குது. இந்த பக்கம் மஞ்சூரி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதெல்லாம் கொடுக்கக்கூடாது, கொடுத்தா வந்து தப்பு, ஏன்னா அதான ரூல்ஸை ஏன் சாச்சனா மீறுற அப்படின்னு சொல்லி மஞ்சூரி வந்து கேட்குறாங்க. இந்த இடத்துல ஆனந்தி என்ன சொல்கிறாங்க தெரியுமா, அதெல்லாம் தப்பே இல்லை, மஞ்சூரி தான் ஃபஸ்ட்டு வந்து அப்போஸ் பண்ணுறாங்க, அது வந்து தப்பு, நம்ம அரிசியை கொடுக்க தப்புங்கிறாங்க. அதுக்கு ஆனந்தி என்ன பண்ணுது, இந்த மாதிரி வந்து கொடுத்ததெல்லாம் தப்பு கிடையாது, அவங்களே பாவம் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுது. அதுக்கு தான் சௌந்தர்யா கரெக்டாக ஒரு கேள்வி கேட்குறாங்க. ஏற்கனவே இதே மாதிரி தான் நம்ம சாப்பாடை கொண்டு போய் அந்த ஆண்களுக்கு சாச்சனை ஊட்டியில், அப்போ பிக் பாஸ் உனக்கு வார்னிங் கொடுத்தார்ல, இந்த மாதிரி உங்கள் சாப்பாடு எதுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டார்ல, அப்புறம் எதுக்கு ரூல்ஸ் இருக்குது, அப்புறம் எதுக்கு நான் மளிகை ஜாமானுக்கு உண்டான அந்த டாஸ்க்லாம் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் கேட்டார்ல, அதுக்கப்புறம் ஏன் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கரெக்டான ஒரு கேள்வியை வந்து எடுத்து அடித்தாங்க பாருங்கள். உடனே சாச்சனை என்ன சொல்லுது அப்படின்னா, அது வந்து ஏன் தப்பு தான், நான் பிக் பாஸ்ட்டே வந்து சொல்லிக்கிறேன், பிக் பாஸ் கேட்டாலே இந்த சாச்சனா வந்து சமாளிச்சுக்குமா, அதே மாதிரி விஜய் சேதுபதி கேட்பாரே அப்படின்னு சொல்லி சௌந்தர்யா சொல்கிறாங்க. நீ இங்கே சொல்லிடுவேன், விஜய் சேதுபதிக்கு தானே வேலை, அவர் கேட்பார்ல, இந்த மாதிரி எதுக்கு உங்கள் சாப்பாடை நீங்கள் ஆண்களுக்கு கொடுத்தீங்கன்னு சொல்லி எங்களையும் கேட்பார்ல அப்படின்னு சொல்லி சௌந்தர்யா கரெக்டாக கேட்குறாங்க. நான் வந்து விஜய் சேதுபதி சார்ட்ட கூட சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது வந்து பேசுது, நான் வந்து உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சீனா போடுது. அதுக்கு இந்த ஆனந்தி, அதெல்லாம் ஒன்றும் தப்பே இல்லைம்மா, தப்பே கிடையாது, நீ வந்து ஆண்கள் பாவம் இல்லாமல் இருக்காங்க கொடுத்துருக்க அப்படின்னு சொல்லி இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா வந்து இந்த சௌந்தர்யா வந்து எதிர்க்கணும் அப்படிங்கிறனால ஜோடி போட்டு அலையுது. ஆனால் சௌந்தர்யா நீட்டாக வந்து எக்ஸ்போஸ் பண்ணிவிட்டு போயிட்டாங்க. விஜய் சேதுபதி உன்னை கேட்பார், உன்னை கிளிப்பார், ரூல்ஸை மீறி இருக்கா அப்படிங்கிறது அப்பட்டமாக தெரியுதுன்னு சொல்லி எக்ஸ்போஸ் பண்ணி விட்ருக்காங்க. இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.